அடுத்து 4வது கேள்வி 6 புள்ளிகளுக்குரிய வினாவாக இது காணப்படுது. வரலாற்றை கேட்பதனால் பெறக்கூடிய நன்மைகள் 3னை விவரிக்க. அப்போ 3 என்று சொன்னால் நீங்கள் 3 எழுத போகிறீங்க. ஒரு நன்மைக்கு 2 புள்ளிப்படி, 3 நன்மைக்கு 6 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். ஒன்று வரலாற்றை கேட்பதனால் பெறக்கூடிய நன்மைகள், ஒன்று தான் வாழும் சமூகம் உலகம் பற்றிய உரிய புரிந்துணர்வை பெறுதல். இப்போ நாங்கள் ஏன் வரலாறு படிக்க வேண்டும்? ஒன்று நாங்கள் பார்க்க இறந்த கால அனுபவங்களின் மூலம் நிகழ்காலத்தை புரிந்து எதிர்காலத்தை சிறப்பாக்குறதுன்றதை விட ஒன்று அவர்கள் அந்த கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நாங்கள் செய்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்த வரலாறு நாங்கள் படித்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மன்னர்கள் உதவி கோரிக்கை, இப்போ பொதுக்கையில விரட்டுறதுக்காக ஹொல்லாந்தர்கிட்ட உதவி கூறினது, அப்படி அந்த தேவையில்லாமல் இன்னொரு இனத்தை கொண்டு வந்து உள்ளுக்க சேர்த்த மாதிரி, அதாவது அவர்கள் விட்ட தவறுகளை நாங்கள் விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் வரலாற்றை கேட்க வேண்டும். அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இறந்த கால அனுபவங்களின் மூலம் நிகழ்காலத்தை புரிந்து எதிர்காலத்தை சிறப்பாக்குவதற்கு நாங்கள் வரலாற்றை கேட்க வேண்டும். அதே போல நாட்டின் தேசிய தனித்துவத்தினை அறிந்து கொள்ளுதல். தேசியம் நாட்டுக்கு ஒரு தனித்துவமான பண்பு இருக்கு, தேசிய பண்பு இருக்கு, அவற்றை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் வரலாற்றை கேட்க வேண்டும். மனித தன்மையை மதிப்பதன் மூலம் தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துதல். ஒவ்வொரு மனித தன்மையும் ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்கு, அந்த தன்மைகளை நாங்கள் மதிக்கிறதுக்கு கட்டாயம் வரலாற்றை கேட்க வேண்டும். மாற்று கலாச்சாரத்தை மதித்தல். வேறுபட்ட கருத்துக்களை சகித்து கொள்வதற்கும் நாங்கள் வரலாற்றை கேட்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் 2 புள்ளிப்படி உங்களுக்கு 6 புள்ளிகள் வழங்கப்படும். மற்றது தர்க்க ரீதியாக சிந்தித்து பிரச்சனைகளை தீர்த்தல், நூல்களை வாசிக்கும் விமர்சிக்கும் ஆற்றல், ஆளுமை விருத்தி என்பன இந்த வரலாற்றை கேட்பதால உங்களுக்கு ஏற்படும். அது நீங்கள் சரியாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு 18க்கு 18 புள்ளிகள் வழங்கப்படும். எக்ஸாமுக்கு பேப்பர் நீங்கள் செய்யும் பொழுது முதல் உங்களுக்கு நல்லாக தெரிந்த கேள்வியை முதல் எழுதுங்க. அது அப்படி எழுதி கொண்டீங்கன்னா உங்களை பற்றி ஒரு மனம்தான் திருத்துறவர்களுக்கு நீங்கள் கெட்டிக்கார பிள்ளை என்ற ஒரு நிலப்பாடு ஏற்படும். அதன் அடிப்படையில் முதல் வினாக்களை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அடுத்த வினா 3வது வினா உங்களுக்கு தந்திருக்கு. பிரதான காலத்தில் இலங்கையுடன் வர்த்தக தொடர்புகளை மேற்கொண்ட நாடுகளிலிருந்து வருகை தந்த இனத்தவர்கள். இனம்தான் கேட்குது, இனத்தவர்கள்லாம் கீழே உங்களுக்கு தந்திருக்கு. கீழே ஏபிசி என தரப்பட்டுள்ளது. அவர்களுடைய நாடுகளைத்தான் நீங்கள் எழுத போகிறது நாடுகள். இப்போ நாடுகள் தந்து இனம் கேட்டாலும் இனம் தந்து நாடுகள் கேட்டாலும் அதை நீங்கள் கவனமாக இருக்கணும். அவ தந்திருக்கிறது இனத்தவர்கள் ஏபிசி என தரப்பட்டுள்ளது. அவர்களுடைய நாடுகளை முறையே தருக. இப்போ பார்த்தோம்னா ஏ அயோனியர்கள், பி காம்போஜகர்கள், சி ஜாவகர்கள் என்று தந்திருக்கு. இதுக்குற விட அப்படியே பார்த்தோம்னா அயோனியர்கள் கிரேக்கம் அல்லது மெசிடோனியாவில் இருந்து வந்தவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த காம்போஜகர்கள் இன்றைக்கு அழைக்கப்படுகின்ற ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஜாபகர்கள் மலாயா அல்லது மலாயா கூட நாட்டிலிருந்து வந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அப்போ நீங்கள் விட எழுதிக்க ஏ என்று போட்டுட்டு கிரேக்கம், பி என்று போட்டுட்டு ஆப்கானிஸ்தான், சி என்று போட்டுட்டு மலாயா அல்லது மலாயா கூட நாட்டு எழுதினீங்கன்னா உங்களோட 3 புள்ளிகளும் உங்களுக்கு வழங்கப்படும். 2வது வினாவை பார்த்தோம்னா கீழே ஏபி என தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு பொருத்தமான விடைகளை அதே ஒழுங்கில் எழுதுக என்று கேட்டிருக்கு. ஏ அனுராதபுர காலத்தில் பௌத்த மத்திய நிலையமாகவும் கல்வி நிலையமாகவும் விளங்கிய 2 விகாரைகளின் பெயரை தருக. இது நீங்கள் செய்ய இந்த காலத்தை கவனித்து கொள்ளணும். அனுராதபுர காலம் தான் கேட்டிருக்கு. அதில் பௌத்த மத்திய நிலையமாகவும் கல்வி நிலையமாகவும் விளங்கிய 2 விகாரைகளின் பெயர்கள். பி பிரதான காலத்தில் பௌத்த குருமார் அறிந்திருந்த மொழிகள் 2 கேட்டிருக்கு. இப்போ 2 அப்போ இது 2 எழுதினீங்கன்னா இதுக்கு 2 புள்ளி, இதுக்கு 2 புள்ளி, மொத்தம் 4 புள்ளி. இதுக்குரிய விடையை பார்த்தோம்னா மகாவிகாரை, அபயகிரி விகாரை. அதாவது அனுராதபுர காலத்தில் பௌத்த மத்திய நிலையமாகவும் கல்வி நிலையமாகவும் விளங்கிய 2 விகாரைகள். ஒன்று மகாவிகாரை, 2வது அபயகிரி விகாரை. அப்போ அது 2ம் சரியென்னா உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். பி பார்ட் பிரதான காலத்தில் பௌத்த குருமார் அறிந்திருந்த மொழிகள் 2 தருக. அதில் பார்த்தோம்னா பாலி, சமஸ்கிருதம், பிராகிருதம், சிங்களம். இந்த 4 மொழியில் நீங்கள் 2 எழுதினீங்க இந்த வினாக்குரிய புள்ளி 2ம் உங்களுக்கு வழங்கப்படும். மொத்தம் 4 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். 3வது பகுதி
பிரதான காலத்தில் இலங்கையின் சர்வதேச வர்த்தக விருத்தியில் செல்வாக்கு செலுத்திய 2 காரணிகளை விளக்குகன்னு கேட்டுக்கிறது. இதில் பார்த்துக்கொள்ளணும், இலங்கையின் சர்வதேச வர்த்தக விருத்தி. இப்போ உள்நாட்டு வர்த்தகம் கேட்கல, வெளிநாட்டு வர்த்தகம் தான் கேட்டிருக்கு. செல்வாக்கு செலுத்திய 2 காரணிகளை விளக்குக. ஒன்று பார்த்தோம்னா, இந்து சமுத்திரத்தின் மத்தியில இலங்கை அமைந்திருந்தமை. உங்களுக்கு தெரியும், இது இந்து சமுத்திரம். இந்த மத்தியில இலங்கை அமைந்திருந்தமை இந்த சர்வதேச விருத்தியில செல்வாக்கு செலுத்திய ஒரு காரணியாக காணப்படுது. அப்போ இந்து சமுத்திரத்தின் முதலாவது பாயிண்ட் சொல்லுவீங்க, இந்து சமுத்திரத்தின் மத்தியில இலங்கை அமைந்திருந்தமையால் சர்வதேச வர்த்தகம் விருத்தி அடைவதில் செல்வாக்கு செலுத்திய ஒரு காரணியாக காணப்படுது. அடுத்த பார்த்தோம்னா, கிழக்கு மேற்கு வர்த்தக நடவடிக்கைகளின் மையம். இது கிழக்கு பகுதி, இது மேற்கு பகுதி. அப்போ இங்கே இருந்தும் பார கப்பல்கள் எல்லாம் வந்து தொடர்பு கொள்றதுக்கு இலங்கை ஒரு மத்திய நிலையமாக இருந்திருக்கு. அதே இலங்கையின் கிழக்கு பகுதி, இலங்கையின் கிழக்கு பகுதியில இருந்து வர்ற கப்பல்களும் இங்கே வர்றதுக்கு செய்வதற்கு சாத்தியமாக இருக்கிறபடினால கிழக்கு மேற்கு வர்த்தக நடவடிக்கைகளின் மையமாக விளங்கியது. நீங்க படிச்சிருப்பீங்க, முதலாம் விஜயபாகு புலனறுவைக்கு தலைநகரத்தை மாற்றியமைக்கான காரணம் இந்த மேற்கு பிரதேசத்தில் இருந்த வர்த்தக நடவடிக்கைகள் கிழக்கே இடம்பெற்றதனூடாக. அப்போ தங்கட நாடு விருத்தி அடையணும் என்றதுக்காகத்தான் அவர் தலைநகரத்தை கொண்டு போய் புலனறுவையில அமைத்தார் என்றது உங்களோட பாடப்புத்தகத்தில் காணப்படுது. அப்போ சர்வதேச வர்த்தக விருத்தியில செல்வாக்கு செலுத்தின ஒரு காரணம் கிழக்கு மேற்கு வர்த்தக நடவடிக்கைகளின் மையமாக இலங்கை விளங்கியமை. அடுத்து பார்த்தோம்னா, அடுத்த பாயிண்ட்ஸ், 3வது பாயிண்ட், சர்வதேச துறைமுகங்களாக வளர்ச்சி பெற்றிருந்த கிழக்கே திருகோணமலையும், இந்த பகுதியில இருந்த திருகோணமலை துறைமுகமும் மேற்கே மாந்தையும். அப்ப இலங்கையில முதலாவது பார்த்தோமாங்க இந்த சமுத்திரத்தின் மத்தியிலே அமைந்திருந்தது, மற்றது கிழக்கு மேற்கு வர்த்தக பாதைகள் என்ற மையத்திலே அமைந்திருந்தது. அடுத்தது இலங்கையின் சர்வதேச துறைமுகங்களாக வளர்ச்சி பெற்றிருந்தது கிழக்கே இருந்த திருகோணமலையும் மேற்கே இருந்த மாந்தையும். அப்ப இரண்டும் இருந்ததையும் சர்வதேச வளர்ச்சியில அதை பாருங்க, சர்வதேச துறைமுகங்களாக என்று சொல்லியிருக்கு. அப்ப அதன் வளர்ச்சியும் இலங்கையின் வர்த்தக வளர்ச்சிக்கு ஒரு சாதகமான காரணியாக இருந்திருக்கு. அடுத்த பார்த்தோம்னா, இலங்கையின் மேற்கு கிழக்கு கரையோரங்களில் காணப்பட்ட சிறிய துறைமுகங்களின் வளர்ச்சி. அதாவது வடபகுதியில ஜம்புகோளப்பட்டினம், உங்களுக்கு தெரியும், இங்க வந்து சங்கமித்தியால வெள்ளரசு மரக்கிளை கொண்டு வரப்பட்டது. அப்ப உங்களுக்கு எம்சிக்யூல சில வேளை ஒரு கேள்விக்கு வினவப்படலாம், புனித வெள்ளரசு மரக்கிளை சங்கமித்தியாலே கொண்டு வரப்பட்ட புனித வெள்ளரசு மரக்கிளை கொண்டு வரப்பட்ட துறைமுகம் அப்போ ஜம்புகோளப்பட்டினம். இதில் ஒன்று கவனிச்சு கொள்ளுங்க, இன்றைக்கு நாங்கள் பார்க்குற காங்கேசந்துறையும் ஜம்புகோளப்பட்டினமும் ஒன்றல்ல. ஜம்புகோளப்பட்டினம் வேறு, நாங்கள் முதல் படித்தோம் காங்கேசந்துறைன்ற பழைய பேர் ஜம்புகோளப்பட்டினம் என்று இன்றைக்கு சொல்லினோம் வேண்டாம், அது தனித்தனியே இருக்குது. ஜம்புகோளப்பட்டினம் தனியாக, காங்கேசந்துறை தனியாக. அடுத்தது கிழக்கு கரை லங்காப்பட்டினம், இது 2016 இலங்கை படத்தில் குறிக்க வந்தது. புனித தந்ததாது கேமமாலா இளவரசியாலும் தந்த இளவரசினாலும் கொண்டு வரப்பட்டமை. அப்போ அந்த துறைமுகங்களை நாங்கள் பார்த்தோம்னா இதில் இருக்குது ஜம்புகோளப்பட்டினம், இங்கே இருக்குது மாந்தை, இது திருகோணமலை, இது லங்காப்பட்டினம். அப்போ சர்வதேச வர்த்தக விருத்தியில செல்வாக்கு செலுத்திய காரணிகள் ஒன்று பார்த்தோம், இலங்கையின் இந்து சமுத்திரத்தின் மத்தியில இலங்கை அமைந்திருந்தது ஒரு பாயிண்ட்ஸ். அடுத்தது 2வது பார்த்தோம், இலங்கையின் மேற்கு கிழக்கு வர்த்தக பாதை என்ற மையத்தில் இலங்கை அமைந்திருந்தது பார்த்தோம். 3வது திருகோணமலை, மாந்தை போன்ற சர்வதேச துறைமுகங்கள விருத்தி பார்த்தோம். 4வது வந்த பாயிண்ட்ஸ் வந்து இலங்கையின் வடபகுதியில இருந்த கிழக்கு பகுதியில இருந்த சிறிய துறைமுகங்கள வளர்ச்சியும் இலங்கையின் சர்வதேச வர்த்தக வளர்ச்சியில முக்கியம் பெற்றதாக காணப்படுது. இதுல 4வது வினா 6 புள்ளிக்குரியது உங்களுக்கு வினாவை பெற்றிருக்கு. பிரதான காலத்தில் இலங்கையை ஆட்சி செய்த மன்னர்கள் மக்களின் பொது சுகாதார வைத்திய வசதிகளை மேம்படுத்துவதில் அக்கறை காட்டினர். 3 உதாரணங்களுடன் விவரிக்க வேண்டும் கேட்டிருக்கு. அப்ப இதுல 2 விஷயம் நீங்க சொல்லணும். ஒன்று பொது சுகாதாரம் சொல்லணும், பொது சுகாதாரம் தனியே சொல்லணும், ஒரு சப்ஹெட்டிங் போட்டு எழுதினீங்கன்றாலும் பரவாயில்ல. பொது சுகாதாரம். அடுத்தது 2வதா நாங்கள் சொல்ல வேண்டியது வைத்திய உதவி, வைத்திய வசதிகள், வைத்தியம் என்று சொன்னீங்கன்னா இதில் உங்களுக்கு இதுக்கு 3 புள்ளிகள், இதுக்கு 3 புள்ளிகள் வழங்கப்படும். நீங்கள் தனியாக பொது சுகாதாரத்தை எழுதினீங்கன்னா 6க்கு 3 புள்ளிகள் தான் வழங்கப்படும். அதே மாதிரி நீங்கள் தனியாக வைத்தியத்தை எழுதினீங்கன்றால் 6க்கு 3 புள்ளிகள் தான் வழங்கப்படும். எனவே நீங்கள் எழுதிக்க பொது சுகாதாரம், வைத்தியம் இரண்டையும் பிரித்து எழுதக்கூடியதாக இருக்கணும். வினாவுக்கு வாசிக்கைக்குள்ள மிகவும் ஆறுதலாக நீங்கள் வாசிங்க. அந்த 10 நிமிஷத்தில்
என்னென்ன விஷயம் கேட்குதுக்கான்னு சொல்லி நீங்கள் கவனித்து கொள்ளணும். தனிய வைத்தியம் கேட்டிருக்கா அல்லது பொது சுகாதாரம் கேட்டிருக்கா, ரெண்டும் கேட்டிருக்கான்றதை கவனித்து கொள்ளுங்க. அதின் அடிப்படையில் நாங்கள் வெளியிட போகிறோம். இது வைத்திய வசதிகள். அதோடு புத்ததாச மன்னன் வைத்தியசாலைகளை நிர்மாணித்தார். அவர் நாடு முழுவதும் வைத்தியசாலைகளை அமைத்தார். 5ஆம் மகிந்தன் அவர் நாடுகளும் காணப்பட்ட வைத்தியசாலைகளுக்கு சில சகல வசதிகளையும் அளித்த மன்னராக காணப்படுகின்றார். இந்த 4ஆம் காசியப்பன் காலத்தில் இப்போ பரவின கொரோனா மாதிரி அப்போ ஒன்று பரவி இருக்கு. அப்போ அது தொற்று நோய், அந்த காய்ச்சலுக்காக தனிய வைத்தியசாலை ஒன்றை அமைச்சர். அது உபசக்க ரோகநாச என்ற வைத்தியசாலையை இவர் அமைத்தார். அடுத்தது 1ஆம் உபதேச பசவந்தி நாமசாலா என்ற பிரசவ விடுதிகளையும் அளித்தார். அது திம்பிகை என்று அழைக்கப்பட்டது. திம்பிரிக்கை என்று அழைக்கப்பட்டது. பண்டுகாவியன் சொத்திசாலா, அது உங்களுக்கு சிவலிங்கம், அதாவது பிராமணர்கள் வழிபட்ட கோயிலாகவும் இருக்கலாம் என்றும் காணப்படுது. அதே நேரம் அது வைத்திய நிலையமாக காணப்படுது. அது சிவிகசாலா என்றும் அழைக்கப்பட்டிருக்கு. துட்டகைமுனு மன்னன் 18 வைத்தியசாலைகளை அமைத்ததாக கூறப்படுது. அது தொடர்பாக புராதன காலத்தில் நிலவிய வைத்திய துறை சிறப்பாக இருந்தது என்பதற்கான ஆதாரமாக ஆலாகான பிரிவின அகழ்வு, மிகுந்தலை, மெதிரிகிரிய அகழ்வுகள் என்பன காணப்படுகின்றன. அந்த ஆலாகான பிரிவின அடைவில் பார்த்தோம்னா மருத்துவ ஓடம், வைத்திய உபகரணங்கள், வைத்திய நூல்கள், வைத்தியர்களுக்கென கிராமங்கள், மூலிகை வழங்கப்பட்டமை, மற்றது மூலிகை தோட்டங்கள் அமைக்கப்பட்டிருந்தல் போன்ற விடயங்களை நாங்கள் அறிகிறதுக்கு இந்த ஆலாகான பிரிவின அகழ்வு உதவுகின்றது. இவ்வளவு வைத்தியத்துறையோட தொடர்புடையதாக காணப்படுது. நீங்கள் எப்படி எழுதுனீங்கன்னா இதுக்குரிய 3 புள்ளிகளும் உங்களுக்கு வழங்கப்படும். அடுத்த கேள்வியில் நாங்கள் பார்த்தினாங்கள் பொது சுகாதாரம் என்ற ரீதியில் இந்த மலசலக்கூட கழிவுகளை வடித்தல் முறையில் முகாமை செய்தமை, அழுக்கு நீர் ஓடுவதற்காக அமைக்கப்பட்ட சாக்கடை தொகுதி, மற்றது குளிக்கும் தொட்டிகளிலிருந்து விசேட குழாய்கள் மூலம் கழிவு நீர் வெளியேற்றுவதற்கு மேற்கொண்ட நடவடிக்கைகள். இது 3 எழுதினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்குரிய 3 புள்ளிகள் வழங்கப்படும். இப்போ இது தொடர்பாக கடந்த கால வினாவை நாங்கள் பார்த்தோம்னா 2016 ஒரு எம்சிக்கு கேட்டிருக்கு. 15வது எம்சிக்கு, பிரதான இலங்கையில் முன்னேற்றகரமான மருத்துவ தொழில்நுட்பம் காணப்பட்டமைக்கான முக்கிய சான்றாக அமைவது. அப்போ அந்த தந்த விடைகளுக்குள்ள தொல்பொருள் ஆய்வுகளில் சத்திர சிகிச்சையுடன் தொடர்புடைய உபகரணங்கள் கண்டெடுக்கப்பட்டமை அதுதான் பொருத்தமான விடையாக காணப்பட்டது. 2017 பெரிய கேள்வியாக 4வது வினா கேட்டிருக்கு. பிரதான இலங்கையின் பொருளாதாரத்தில் தேசிய மற்றும் வெளிநாட்டு வர்த்தகம் முக்கிய இடத்தை பெற்றிருந்தமைய 3 காரணிகளின் அடிப்படையில் முன்வைத்து விளக்குன்னு கேட்டிருக்கு. இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த வினாவுக்கு விடை எழுதின பிள்ளைகள் எல்லோரும் இந்த தேசியன்றது விளக்கம் இல்லாமல் அவர்கள் இருந்தார்கள். சரியா, வெளிநாட்டு வர்த்தகம் மட்டும் எழுதியிருந்தார்கள். தேசிய வர்த்தகம் தொடர்பாக எந்த விதமான விடையும் எழுதப்படவில்லை. அதற்கான காரணம் உங்களோட பாடப்புத்தகத்தில் இருந்தது உள்நாட்டு வர்த்தகம் என்றுதான் குறிக்கப்பட்டிருந்தது. தேசிய வர்த்தகம் என்பது உங்களோட பாடப்புத்தகத்தில் இருக்கவில்லை. அதன் விளைவாக அவர்கள் 3 புள்ளிகளை இழந்தார்கள். அப்போ அதுக்கு வெளிநாட்டு வர்த்தகம் மட்டும்தான் எழுதியிருந்தார்கள். 6 புள்ளிகள். அப்போ கேட்கப்பட்டது தேசிய மற்றும் வெளிநாட்டு வர்த்தகம். அப்போ நீங்கள் அதை 3 பிரித்து தேசிய வர்த்தகம் அல்லது உள்நாட்டு வர்த்தகம் தொடர்பாக எழுத வேணும், வெளிநாட்டு வர்த்தகம் தொடர்பாக எழுத வேணும். 2ஐயும் எழுதினாத்தான் உங்களுக்குரிய 6 புள்ளிகளும் வழங்கப்படும். நீங்கள் 6 புள்ளிகளில் எனக்கு வெளிநாட்டு வர்த்தகம் தெரியுமென்று சொல்லி அதை முழுக்க பந்தியாக எழுதியிருந்தாலும் அதுக்கு உரிய புள்ளி 3 தான். 6 புள்ளி வழங்கப்பட மாட்டாது. அதை தெளிவாக கவனித்து கொள்ளுங்க. அப்போ இந்த வினாவை பார்த்தோம்னா, பிரதான இலங்கையின் பொருளாதாரத்தில் தேசிய மற்றும் வெளிநாட்டு வர்த்தகம் முக்கிய இடத்தை பெற்றிருந்தமையை பற்றி 3 காரணிகளை முன்வைத்து விளக்குக. அப்போ உள்நாட்டு வர்த்தகத்துக்கும் நீங்கள் 3 காரணி எழுத வேணும், அதாவது தேசிய வர்த்தகத்துக்கு. அதே மாதிரி வெளிநாட்டு வர்த்தகத்துக்கு நீங்கள் 3 காரணி எழுத வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த வர்த்தகம் பிரதான ஜீவனோபாயமாக காணப்பட்டது. அடுத்தது முறைப்படுத்தப்பட்ட உள்நாட்டு வியாபாரமாக இருந்தது. உள்நாட்டு சந்தைகள் காணப்பட்டன. உங்களோட புத்தகத்தில் 58ஆம் பக்கம் 10ஆம் ஆண்டு புத்தகத்தில் குறிச்சிருக்கணும். அனுராதபுரத்தின் தெற்கு வாயிலில் காலசுமண என்ற பெயரில் வர்த்தக சந்தை ஒன்று இருந்தது. வர்த்தக சந்தை. அப்போ அனுராதபுரத்தின் தெற்கு வாயிலில் காலசுமண என்ற பெயரில் வர்த்தக சந்தை ஒன்று இருந்தது. அப்போ வியாபார நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் அண்மையில் வியாபாரம் செய்வதற்கான சந்தைகளும் காணப்பட்டன. அடுத்த பார்த்தா மகாமாவிலிருந்து
மகாகம இலங்கையின் தென்பகுதியில் இருக்கு. உங்களுக்கு தெரியும், ருணுரட்ட பிரதேசத்தின் தலைநகரம் மகாகாமாவில இருந்து சுரநிமல என்று சொல்றவர் இங்க வந்திருக்கிற அன்றாபுரத்துக்கு நறுமண பொருட்களை கொள்வனவு செய்தார் என்றதும் காணப்படுது. அப்ப சர்வதேச தேசிய வர்த்தகத்தின் பொருட்கள் சந்தைகளில் விற்கப்பட்டது என்பதற்கு ஒரு ஆதாரமாக இது காணப்படுது. அது மாதிரி அடுத்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், வர்த்தக சட்டங்கள் காணப்பட்டன. இப்போ இதில் 3 கல்வெட்டு காணப்படுது. கேபிட்டிகம கல்வெட்டு, தூண் கல்வெட்டு, சொரபரபாவி தூண் கல்வெட்டு, பதுளை தூண் கல்வெட்டு. இது 3ம் உண்டு, தெரியும் உங்களுக்கு. 3ம் உண்டு. கேபிட்டிகம தூண் கல்வெட்டு, சொரபரபாவி தூண் கல்வெட்டு, பதுளை தூண் கல்வெட்டு. இந்த 3லையும் குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம் வர்த்தக சட்டங்கள், உள்நாட்டு வர்த்தக சட்டங்கள் தொடர்பாக இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதிலொன்று, சந்தைக்கு வரும் வண்டிகளில் வரி அறவிட வேண்டும். அதாவது சந்தைக்கு பொருட்களை கொண்டு வரும் வண்டிகளுக்கு வரியை நாங்கள் அறவிட வேண்டும். ஆனால் சந்தையை கடந்து செல்லும் வண்டிகளுக்கு நாங்கள் வரி அறவிடக்கூடாது என்ற விஷயம் அதில் குறிப்பிட்டிருக்கு. அதே மாதிரி சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்கப்பட்ட மண்டபம் ஒன்றில் அல்லது அதுக்கென ஒதுக்கப்பட்ட இடங்களில் மாத்திரம்தான் வெற்றிலை பாக்கு விற்கப்பட வேண்டும். எல்லா இடத்திலையும் வெற்றிலை பாக்கு விற்கக்கூடாது என்ற ரீதியில் இந்த சட்டம் காணப்பட்டது. அடுத்தது, காய்ந்து போன வெற்றிலை மக்களுக்கு விற்கக்கூடாது. அடுத்தது, போயா தினங்களில் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. போயா தினங்களில் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டவரிடமிருந்து எண்ணெய் வரியாக வசூலிக்கப்படும். அந்த எண்ணெய் மகியங்கனை விகாரைக்கு விளக்கேற்றுவதற்கு வழங்கப்பட வேண்டும். அப்போ போயா தினங்களில் வியாபார நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டவர்களிடமிருந்து வரி அறவிடப்படும், எண்ணெய் வரி. அந்த வரி மகியங்கனை விகாரைக்கு விளக்கேற்றுவதற்கு வழங்கப்படும். அப்போ எண்ணெய் வரி விதிக்கும் முறையும் இந்த வர்த்தகம் தொடர்பாக காணப்பட்டது. அடுத்தது, அதிகாரிகளிடம் காண்பிக்காது வர்த்தக நிலையங்களில் பொருட்களை விற்போரிடமிருந்து 2 மடங்கு வரி அறவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு கூற்று காணப்படுது. மற்றது, அரசு அதிகாரிகளால் அளவு குறிப்பிடப்படாத தராசுகள் வியாபாரம் பயன்படுத்தி வியாபாரம் செய்யக்கூடாது என்ற கூற்றும் காணப்படுது. இப்போ இது தொடர்பான விஷயங்கள் உங்களோட 10ஆம் ஆண்டு புத்தகத்தின் 58ஆம் பக்கத்திலையும் 90ஆம் பக்கத்திலையும் காணப்படுது, பார்த்துக்கொள்ளும். இது உள்நாட்டு வர்த்தகம் தொடர்பாக பார்த்தோம். இனி வெளிநாட்டு வர்த்தகம் என்று பார்த்தோம்னு சொன்னால், வெளிநாட்டு வர்த்தகத்தில் வெளிநாட்டு வணிக நிறுவனங்கள் நானா தேசி, வெலஞ்சியர், ஐநூற்றுவர் என்ற 3 வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்கள் காணப்பட்டிருக்கு. வணிக தொடர்பு வைத்திருந்த நாடுகள் உங்களுக்கு தெரியும், இந்தியா, சீனா, அரேபியா, பாரசீகம் போன்ற நாடுகளோட வணிக தொடர்பு காணப்பட்டது. வர்த்தக துறைமுகங்கள் இலங்கையில் காணப்பட்டது. மாதோட்டம், கோகர்ண, கொடவாயா போன்ற துறைமுகங்கள் காணப்பட்டது. அதோட பரிமாற்றம் செய்யப்பட்ட பொருட்கள், இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள், இரத்தின கற்கள் ஏற்றுமதி செய்திருக்கு. ஜானை தந்தம், ஜானைகள், நறுமணப் பொருட்கள் போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அதே நேரம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், குதிரைகள், பட்டு, பீங்கான் பொருட்கள் காணப்படுகின்றன. இந்த வெளிநாட்டு வர்த்தகம் சிறப்பாக இருந்தது என்பதற்காக இந்த தீர்வு வரி, அதாவது சுங்க வரி அறவிடப்பட்டிருக்கு. அதை விட வர்த்தக சங்கங்கள் காணப்பட்டன. ஆம்ல, புகைய, நியமஸ்தான போன்ற வர்த்தக சங்கங்கள் காணப்பட்டிருக்கு. வர்த்தகத்திற்காக பல நாடுகளிலிருந்து மக்கள் வருகை தந்துள்ளனர். தென்னிந்தியாவிலிருந்து தமிழர், நாங்கள் பார்த்தோம் 2வது வினா 4 புள்ளிக்கு கேட்கப்பட்டிருந்தது. கிரேக்கம், மெசிடோனியா போன்ற பிரதேசத்திலிருந்து அயோனியர்கள் வந்திருந்தார்கள். ஆப்கானிஸ்தானிலிருந்து காம்போஜகர்கள், மலாக்கா குடாநாடு அல்லது மலாயாவிலிருந்து ஜாபகர்கள் வந்திருந்தார்கள். அப்போ வெளிநாட்டு வர்த்தகம் நுழைவினது என்பதற்கு இவை ஆதாரமாக காணப்படுகின்றன. இந்த வர்த்தகத்தில் 2 இருக்கு. 2ஆம் நகரமயமாக்கல் கால வர்த்தக பிரதேசம் வர்த்தகங்களும் இருக்கு. முதல் அனுராதபுர கால பிரதேசங்களில் இடம்பெற்ற வர்த்தகம் இருக்கு. 2018ஆம் ஆண்டு 4வது வினாண்ட 3வது பகுதியாக கேட்கப்பட்டிருந்தது. 2வது நகரமயமாக்கல் காலப்பகுதி. இது 2வது நகரமயமாக்கல் நகரங்கள் உங்களுக்கு தெரியும், தம்பதினியா, ஜாப்பகுவா, குர்நாகல், கம்பளை, கோட்டை. அந்த காலப்பகுதியில் இலங்கையின் இடம்பெற்ற வர்த்தகத்தின் இயல்புகள். இப்போ 2க்கும் வித்தியாசத்தை தெரிய வேணும். இது 2018ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட வினா. இங்கே கருவா பிரதான வாசனை வர்த்தக பொருளாக காணப்படுது. அதை விட பாக்கு, மிளகு, ஏலம், சாதிக்காய் ஏனைய ஏற்றுமதி பொருட்கள். அப்போ இலங்கையின் ஏனைய ஏற்றுமதி பொருட்களில் ஏனைய வாசனை திரவிய அல்லது வாசனை திரவியங்களை விட இலங்கையின் ஏனைய ஏற்றுமதி பொருட்களாக முத்து, மாணிக்கம், யானை தந்தம் என்பன காணப்பட்டன.
இந்த 2ஆம் நகரமயக்கல் காலத்தின் வர்த்தகத்தின் ஏகபோக உரிமை வந்து யார்கிட்ட இருந்தேன்டா அரசனிடம்தான் காணப்பட்டது. அப்போ 2ஆம் நகரமயமாக்கல் காலத்தின் வர்த்தகத்தின் தன்மைக்கும் அனுராதபுர காலத்தில் இருந்த வர்த்தகத்தின் தன்மைக்கும் இடையில் உள்ள வேறுபாடு உங்களுக்கு விளங்கி கொள்ள வேண்டும். மற்றது மேற்கு கரையோர துறைமுகங்களை அடிப்படையாக கொண்டு வர்த்தகம் நிலவியது. அதாவது 2ஆம் நகரமயமாக்கல் காலத்தில் மேற்கு கரை தான். நாங்கள் முதல் பார்த்த நாங்கள் இங்கே அனுராதபுரம் மாந்தே போன்ற துறைமுகங்கள் வளர்ச்சி அடைந்திருந்தன. இங்கே 2ஆம் நகரமயமாக்கல்ல பார்த்தோம்னா மேற்கு கரையோர துறைமுகங்கள், இந்த இலங்கையின் மேற்கு கரையோர துறைமுகங்களை அடிப்படையாக கொண்டு வர்த்தகம் நிலவியது. கற்பிட்டி, புத்தளம், சிலாபம், அந்த செல்வத்தோட்டை, மற்றது கொழும்பு, காலி போன்ற பிற மேற்கு கரையில் இருந்த துறைமுகங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த 2ஆம் நகரமயமாக்கல் காலத்தின் வர்த்தக வளர்ச்சி காணப்பட்டது. சீனாவிலிருந்து பீங்கான் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இந்த 2ஆம் நகரமயமாக்கல் காலத்தில் இருந்த உள்நாட்டு வர்த்தகம் தொடர்பாக அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு குருநாகலில் இருந்த விபரம் என்ற ஓலைச்சுவடி உதவுவதாக காணப்படுது. இந்த வியாபார தொடர்பு வைத்திருந்த நாடுகளாக இந்தியா, சீனா போன்ற நாடுகள் காணப்படுகின்றன. அதோட நீங்கள் எகிப்து, பாரசீகத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்க. வளமான வெளிநாட்டு வர்த்தகம் காணப்பட்டதாக 1344 இலங்கை, அதாவது கம்பள ராசதானி காலத்தில் இலங்கைக்கு அரேபியரான இபன் பதூதா வந்திருக்கிறார். அப்போ அவர் வந்து தன்னுடைய அறிக்கை, அதாவது அவருடைய அறிக்கை தேச சஞ்சார அறிக்கை, அதில் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையில் வந்து செழிப்பான வளமான வெளிநாட்டு வர்த்தக வளர்ச்சி காணப்பட்டதாக இவர் கூறியிருக்கிறார். இப்போ இது தொடர்பாக வந்த 2019 ஒரு எம்சிக்கு வந்திருக்கு 9வது வினாவா. பிரதான காலத்தில் பல்வேறு இனத்தவர்களின் பெரும்பாலானோர் இந்நாட்டுக்கு வருகை தந்தது. அவர்கள் என்னத்துக்காக வருகை தந்தார்கள் என்றால் அது 4 விஷயம் போட்டிருந்தது. சுற்றுலா, பொழுதுபோக்கு, அப்படி இப்படின்னு போட்டது. அதுக்குரிய பிரதான காரணம் வந்து வியாபாரத்துக்காகத்தான் பிரதான காலத்தில் பல்வேறு இனத்தவர்கள் இலங்கைக்கு வந்தவர்கள். 2019ஆம் ஆண்டு 4வது வினா பெரிய கேள்வி 6 புள்ளிக்கு கேட்டிருந்தது. பிரதான காலத்தில் முன்னேற்றமடைந்த வைத்திய சேவை. அப்போ இங்கே வந்து தனியாக வைத்திய சேவை தான் கேட்டு. நாங்கள் முதல் பார்த்து நாங்கள் பொது சுகாதார வைத்திய சேவை என்ன, இங்கே தனியாக வைத்திய சேவை நிலவியதை 3 விடயங்களை எடுத்துக்காட்டி விவரிக்கன்னு பார்த்துட்டு நாங்கள் ஏற்கனவே வைத்திய சேவை தொடர்பாக பார்த்துட்டோம். அதே விடயம் இங்கே எழுதினீங்கன்னா சரி, அது ஏற்கனவே பார்த்த விஷயம். புத்ததாசன் வைத்தியசாலை நிர்மாணித்தல், 5ஆம் மஹிந்தன் நாடெங்கும் வைத்தியசாலைகளுக்கு வசதிகளை வழங்கியமை, 4ஆம் காசியப்பன் அந்த காய்ச்சலுக்காக உபசக்க ரோகநாசா என்ற வைத்தியசாலை அமைத்தமை, 1ஆம் உபதிச பசவந்தி நாமசாலா என்ற பிரசவ விடுதிகளை அமைத்தமை, அது திம்பிரிக்கை என அழைக்கப்பட்டது, பண்டுகாவியன் சொத்திசாலா அல்ல சீவிகசாலா என்ற வைத்தியசாலைகளை அமைத்தமை, தொட்டகை முழு 18 வைத்தியசாலைகளை அமைத்தமை, ஆலாகானா பிரிவின் அகழ்வுகள், அந்த அகழ்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட மருத்துவ உடம், வைத்திய உபகரணங்கள், வைத்திய நூல்கள், வைத்தியர்களுக்கு வழங்கிய கிராமங்கள் இருந்த மூலிகை தோட்டங்கள் அமைத்தல் போன்ற விடயங்களை இந்த ஆலாகானா பிரிவின் அகழ்வில் இருந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதோட பிரதான வைத்தியசாலைகளின் சிதைவுகள் காணப்பட்ட ஏனைய இடங்கள் இருக்கு மிகுந்தலை, ஆலாகானா பிரிவினா. அடுத்தது மூலிகை தோட்டம், மருத்துவோடம், மருந்து அரைக்கும் கல் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பான தகவல்களை நாங்கள் மிகுந்தலையில் இருந்து அறியலாம், மிகுந்தலை அகழ்வுகளில் இருந்து, ஆலாகானா பிரிவுகளில் இருந்து அணுகலாம், மற்றது மெதிரிகிரியா அகழ்வுகளில் இருந்தும் நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. வைத்தியர்களுக்கு கிராமங்கள் வழங்கப்பட்டிருந்தமை, சத்திர சிகிச்சை உபகரணங்கள் கண்டறியப்பட்டமை, அது வந்து ஆலாகானா பிரிவினா. மாளிகாவில் கண் வைத்தியசாலை இருந்தமைக்கான சான்றுகளும் காணப்படுகின்றது.